கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஆலோசனை கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவர், நமக்கு போதித்து சொல்லுகிறவர். வேதத்தின் மூலம் நமக்கு அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே பிரகாசிப்பதற்கு செய்கிற ஒரு ஆண்டவர். இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 13 வசனம். நீதிமொழிகள் 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்ளுகிறவன். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, ஏழைக்கு இறங்குகிறீர்களா? ஏழைக்கு இறங்குகிறீர்களா? இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு நிலையில் வைக்கிறார். நாம் நம்முடைய நிலையை மையமாக வைத்து அதற்கு மேலாகவும் அதற்கு கீழாகவும் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை காட்டிலும் இந்த பூமியிலே மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள், பணபலம் உள்ளவர்கள், அதிகாரமிக்கவர்கள், பேரும் புகழும் உள்ளவர்கள் அநேகர் இருக்க வாய்ப்பு உண்டு, இருப்பார்கள். அதே போல நம்முடைய நிலையை மையமாக வைத்து கீழ்நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் செல்வாக்கில் குறைந்தவர்கள், அதிகாரத்தில் குறைந்தவர்கள், பணத்தில் குறைப்பட்டவர்கள், அதாவது சரியான குடும்ப சூழ்நிலை இல்லாதவர்கள், இப்படியும் அநேகர் இருப்பார்கள். இப்போ நாம் நம்மை காட்டிலும் மேலானவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்காம, நம்மை காட்டிலும் கீழானவர்கள், அப்படின்னா நம்மை காட்டிலும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கணும். சரி, எனக்கு மாதம் ஒரு 15,000 அல்ல 20,000 மாதம் வருமானம் வருகிறது. குடும்பத்தில் மாதம் 5,000 ரூபாய் வருமானம் வருகிறவர்களும் இருக்கிறார்கள். மாதம் 3,000 ரூபாய் வருமானம் வருகிறவர்களும் இருக்கிறார்கள். நிரந்தர வருமானம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால், நம்மால் உதவி செய்வதற்கு முடியும் என்றால் உதவி செய்ய முயற்சிப்பதும், நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வதும் ஒரு மேலான பாக்கியம். இன்றைக்கி அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒன்றில்லா நிலையிலிருந்து படிப்படியாக ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிற அநேகர் தங்களை காட்டிலும் ஏழ்மையாய், அதாவது நாம் ஒரு காலத்தில் இருந்தோமே, நம்முடைய குடும்பம் ஒரு காலத்தில் இருந்ததே மோசமான நிலையில், அதே நிலையில் இருக்கிற மக்களை கண்டு கொள்ளுவதோ, அவர்களை நினைத்து பார்ப்பதோ, அவர்களை தங்களோடு கூட ஏதாவது காரியத்துக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதோ அவர்கள் விரும்புவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது இவர்கள் இருக்கிற அந்த செட்டப்பை, அந்த ஸ்டாண்டர்டை இவங்க வளர்ந்தனால இவங்களுக்கு அந்த ஒரு சர்க்கிளில் பெரிய பெரிய ஆட்களோடு இருக்கிற தொடர்பை வைத்து கொண்டு அதிலேயே முழுவதுமாய் கவனம் செலுத்தி தங்களை
அதாவது ஒரு காலம் நாம் இருந்த நிலையை மறந்து காரியங்களை நடப்பிப்பார்கள். ஒரு தடவை ஒரு குடும்பம் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர்கள் ஒரு கிராமத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவர்கள். ஒரு காலம் மிகவும் ஏழ்மையாய் தரித்திரத்தில் எதை செய்தாலும் வாய்க்காமல் இருந்த குடும்பம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஒரு நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாய் உயர்ந்தவர்களாய் மாறினார்கள். இப்போது அவர்களுடைய 3 பிள்ளைகள் திருமண வயதுக்கு நேராக வருகிறார்கள். திருமண ஆலோசனைகள் வருகிறது. ஒரு திருமண காரியத்தை பேசி முடித்து விட்டார்கள் ஒரு மூத்த தன்னுடைய பிள்ளைக்கு. இப்போ அவர்கள் செல்வாக்கு மிக்கவெல்லாம் மாறினால நிறைய ஆட்களோடு, பெரிய ஆட்களோடு பழக்க வழக்கம் இருக்கிறனால இவங்களுக்குள்ளே யோசித்து அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நம்ம ஊரில் வச்சா நம்ம சொந்தக்கார நண்பர்லாம் ரொம்ப படிப்பறிவு இல்லாமல் ஏழ்மையாக இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இங்கே வந்து நிற்கும்போது நமக்கு பழக்க வழக்கத்துக்கும் நம்முடைய செட்டப்புக்கும் ஏற்றபடி உள்ள ஆட்கள் வரும்போது நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒன்று செய்யலாம், ஒரு பட்டணத்தில் ஒன்றில் ஒரு பெரிய மண்டபம் அல்லது ஒரு ஸ்டார் ஹோட்டல் எடுத்து அங்கே வைத்து திருமண காரியங்களில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிக்கிற மாதிரி முடிச்சிடுவோம். அப்போ அங்கே பெரிய ஆட்களுக்கு மட்டும் நம்ம இன்விடேஷன் கார்டு கொடுத்து அவங்கள அங்கே வர வச்சு கொஞ்சம் பேரை வைத்து எல்லாம் முடித்துட்டு தேவைப்பட்ட ஊரில் அப்புறம் ஒரு ரிசப்ஷன் வச்சு இந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம். அப்படி உள்ள ஒரு நிலைக்கு நேராக வந்து விட்டார்கள். இது உண்மையிலேயே தவறான ஒரு முடிவு, தவறான ஒரு சிந்தனை. ஏன்னா இவங்க குடும்பத்துக்குள்ளேயும் ரொம்ப நெருங்கின உறவினர் முறையிலும் நிறைய பேர் ஏழ்மையாக இருக்கிறாங்க. அவங்கள கூட இதில் அவங்க சேர்க்க விரும்பலை. ஏன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு பட்டணத்தில் தான் அதை முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கே வச்சு ஏதோ மேரேஜை முடிச்சுட்டு இங்கே நாங்கள் ஊரில் ரிசப்ஷன் வைப்புன்னு எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த திருமணம் நடந்து முடிந்தது. அதே போல் அந்த தந்திரம் யாருக்குன்னு தெரியாது. இது ரகசியமாக அவங்க மனதில் வைத்து தந்திரமாக இதை முடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ள அந்த பிள்ளையுடைய குடும்ப வாழ்வு சின்ன பின்னமாகி தெருவாய் எல்லாரும் அறியத்தக்கதாய், கேவலமாய் பேசத்தக்கதாய் மாறினது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் மனிதர்கள் செய்கிற அறிவீனமான காரியங்கள். இப்படி அநேகர் இந்த பூமியில் இருக்கிறாள். இது ஆண்டவர் அறிந்த மக்களும் இதில் இருக்கிறாங்க. உண்மை இல்லாத நிலையில் தெய்வ சமூகத்தில் வந்து சபைக்கு வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பேரும் புகழும் வந்தவுடனே தரித்திரத்திலும் ஏழ்மையாக இருக்கிற மக்களை முற்றிலுமாய் புறக்கணித்து தங்களுடைய சிந்தனையில் கொஞ்சமும் கொண்டு வராமல் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தேவனுக்கு இது விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏழைகளுக்கு நம்ம செவி அடைத்தேன்னா அவங்களுக்கு தேவை இருக்கும்போது, கஷ்டப்படும் போது, நம்மை காட்டிலும் ஏழ்மையாக இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருக்கும்போது, நமக்கும் சில நேரத்தில் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு சூழ்நிலையோ அல்லது மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சூழ்நிலையோ வரும்போது தேவனும் செவி கொடுப்பதில்லை, மனிதர்களும் செவி கொடுப்பதில்லை. அதைத்தான் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். நாமும் சில நேரத்தில் மனிதர்களை நோக்கியும் சில காரியத்தை கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாயிருந்தாலும் ஆண்டவரிடத்திலும் சில காரியங்களை ஜெபத்திலே
அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த நேரத்தில் மனிதர்களிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் தயவும் இரக்கமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்மை காட்டிலும் ஏழ்மையான மக்களை நினைத்து பார்ப்பதும், அவர்கள் மேல் உண்மையான அன்பு செலுத்துவதும், அவர்களுக்கு நாம் முடிந்தால் மனப்பூர்வமாய் தேவன் பார்க்கிறார் என்று உதவி செய்வதும் மிக மிக அவசியமானது. மிக மிக அவசியமானது. இதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். இந்த பூமியில் ஏழைகள் இல்லாமல் போவதில்லை. கஷ்டப்படுகிற மக்கள் இல்லாமல் இருப்பதில்லை. குறிப்பாய் அன்றன்று சாப்பாடுக்கு சரியான வழி இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறார்கள். சரியான வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். சாதாரண ஒரு சின்ன வீட்டிலே 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்து கொண்டு அந்த வாடகையை கட்ட முடியாமல் இருக்கிற மக்கள் திரளாக இருக்கிறார்கள். அவசரத்திற்கு ஒரு மருந்து அல்லது ஒரு மாத்திரை வாங்குவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தடவை ஒரு தகப்பனார் வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா, எனக்கு இருதய பிரச்சனை இருக்கிறது. நானும் மனைவியும் கர்த்தர் அதிசயங்களீஸ்வரர் ஆலயத்துக்கு வருகிறோம். தூரத்திலிருந்து வருகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருகிறோம். அங்கிருந்து ஒரு வேன் ஆலயத்துக்கு ஒரு குடும்பத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்குது. அதில் ஏறி வருகிறோம். என்னால் வேலை செய்ய முடியல. நான் கூலி வேலை செய்துட்டு இருந்தேன். உழைக்கிறதுக்கு எனக்கு முடியலை. மாதம் சுமார் 4000 ரூபாய்க்கு மேல் மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இருதய பிரச்சனை இருக்கனால என்னால் வேலை செய்ய முடியலை. நான் கேட்டவங்களுக்கு பிள்ளைகள் உண்டா? 2 பேர் உண்டு. 2 ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டார்கள். மனம் போன போக்கில் வாழுகிறார்கள். அவர்கள் குடும்பத்தை சரியாய் கவனிப்பதில்லை. எங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி கண் கலங்கினார்கள். கண்ணீர் அவர்களுக்கு வடிய ஆரம்பித்தது. அதை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பாரு, வேறொரு பலகீனால் கூட அவனுக்கு அதை வேலை செய்திருக்கலாம். இருதயம் பலகீனம், கூலி வேலைக்கு போகிறவன், அவனால் செய்ய முடியாது. ஒரு சின்ன உதவியை செய், அது மாதந்தோறும் செய் என்று சொன்னார். இன்று வரையிலும் ஒரு சில வருடங்களாக எங்களால் முடிந்த ஒரு தொகையை மாதந்தோறும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நடத்தி வருகிறோம். நன்றாக இருக்கிறார்கள். ஆலயத்தை நேசிக்கிறாங்க. நான் ஏன் சொல்லன்னா, இது ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம செய்யும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு இடத்தில் நமக்கு தயவு தேவைப்படும் போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், கிருபை பாராட்டுகிறார். அதனால் மறந்துடாதீங்க. உயர்ந்துட்டீங்கன்னு சொல்லி ஏழைகளை மறந்துடாதீங்க. ஏழைகளை சேர்க்க மறந்துடாதீங்க. சபையில் சேர்க்க மறந்துடாதீங்க. வீட்டில் சேர்க்க மறந்துடாதீங்க. விருந்தில் சேர்க்க மறந்துடாதீங்க. அது ஆபத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஆலோசனையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த செய்தி நல்லா இருக்கிறது என்று சொல்லி கேட்டு விடாம தங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, இந்த ஆலோசனையின்படி தங்கள் வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் இதை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும், இவர்கள் கூப்பிடும்போது கூப்பிடுதலுக்கு பதில் கிடைக்கவும் நீர் கிருபை பாராட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.